ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதோ பாருங்க, நான் போன வீடியோல வந்து நான் அதில கெண்டை பிடிச்ச மாரி வீடியோ போட்டிருப்பேன். அதில சொல்லியிருப்பேன் நம்ம சேனல பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேரு வரேன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க நம்ம இடத்துக்கு. அவங்கள கூட்டு வந்து இந்தா பாருங்க இடத்த பாருங்க. அங்க நிக்கிறாங்கல்ல 2 பேரு. இவங்க 2 பேர் தான் அந்த சப்ஸ்கிரைபரு. அவங்க வந்த உடனே சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நான் மீன் பிடிச்ச மாரி உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன். ஆனா அது நான் 2வதா தான் புடிச்சேன். இவரு 2 மீனு புடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மீனே மாட்டுச்சு. இவங்க போட்ட பைட் வேற, நான் போட்ட பைட் வேற. இப்ப இவரு கெண்டை மீன இழுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க வந்து மீன இப்படி தூக்கக்கூடாது. அந்த நெட்டு ஒண்ணு இருக்கும். அத மீன வந்து தண்ணீலேருந்து தூக்குறதுக்குன்னு தனியா ஒரு நெட் இருக்கு. அந்த நெட்ல தான் நம்ம தூக்கணும். இப்படி தூக்குனீங்கன்னா, சில டைம் வாய் இந்த உதட்டுல வந்து முள்ளு மாட்டியிருக்கும். அது பிச்சுட்டு வந்துரும் அது. இப்ப போன வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இந்த கோதும தவிடு, நைஸ் தவிடு போடணுங்கிறீங்க. அந்த தவிடு எங்க கிடைக்கும்? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாட்டுக்கு தீவனம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? இந்த புண்ணாக்கு அதெல்லாம் வாங்குறோம் பாருங்க. அந்த கடையில தீவன கடையிலே கிடைக்கும். நீங்க அங்கேயே போனீங்கனாலே கோதும தவிடு, நைஸ் தவிடுன்னு சொன்னா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைஸ் தவிடே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்ல, நைஸ் தவிடு மட்டுமே போடுங்க. பெரிய தவிடு போட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க தூக்கி போட்டு தண்ணீல நீங்க தூக்கி போடுறீங்க பார்த்தீங்களா? அப்பயே உடைஞ்சிரும் அது. அந்த இறுக்கமா புடிக்கிற அளவுக்கு அந்த கிரிப்னஸ் கிடைக்காது. ஏன்னா, அதுல வந்து அந்த தூள் கம்மியா இருக்கும். அந்த தவிடு தான் அதிகமா இருக்கும். தவிடு வந்து இந்த கிரிப்னஸ் அவ்வளவா குடுக்காது. நீங்க என்னதான் மைதா போட்டாலும் அது குடுக்காது. இது பாருங்க 2வது அடுத்த மீன் புடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கம்மியா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு 2 மீன் தான் புடிச்சது. தண்ணி மட்டும் அன்னைக்கு நெறையா இருந்ததுன்னா, நெறைய மீன் மாட்டியிருந்திருக்கும். இவரு பாருங்க அந்த 2 மீனுமே அப்படிதான் தூக்குவாரு. ஆனா, இவரு லக் என்ன பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நல்லா உடம்புல ஏறிடுச்சு. உடம்புல ஒண்ணும், வாயில உள்ள நல்லாவும் ஏறிடுச்சுனால வந்து மீன் மிஸ் ஆகல. நீங்க யாராவது பக்கத்துல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா என் கூட வாங்க. நானும் நல்ல ஸ்பாட்டுக்குலாம் கூட்டு போறேன். இந்த கெண்டன்னு தான் இல்ல, மொட மீனு எந்த மீன் புடிச்சாலும் கூட்டு போறேன்.